ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். தம்முடைய வார்த்தை அக்கினியாகவும் கண்மலையை உடைக்கும் சம்மட்டியைப் போல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். முந்தின வசனத்துல என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக என்று கர்த்தர் சொன்னார். நான் உன் வாயில் இட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்று எரேமியா 5வது அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார். தேவனுடைய வார்த்தையானது அது வல்லமை உள்ளதாகவும் அக்கினியாகவும் ஜனங்களை நியாயந்திருக்கிறதாகவும் காணப்படுகிறது. கண்மலை நொறுக்கும் சம்மட்டியைப் போல கடினமான இருதயத்தையும் உடைத்து மனம் திரும்பச் செய்கிறது. கர்த்தர் எரேமியாவின் நாவை தொட்டு, இதோ என்னுடைய வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்து உன்னை இன்றைய தினத்தில் ஜாதிகளின் மேலும் ஜனங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். அதாவது வேண்டாதவைகளெல்லாம் இடித்து அழிக்கவும், கர்த்தர் நடாதவைகளை பிடுங்கி எறியவும், கர்த்தர் விரும்புகிற காரியங்களை கட்டவும், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாட்டவும் அதிகாரமுள்ள வார்த்தைகளை எரேமியாவின் நாவிலே கர்த்தர் வைத்தார். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்காமல் எரேமியாவுக்கு எதிராக செயல்பட்ட போது, நான் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவருடைய வார்த்தையை பற்றி சொல்லாமல் இருப்பேன் என்று அவன் இருந்தபோது, அவருடைய வார்த்தை அவனுடைய எலும்புகளிலே அடைப்பட்டு அக்கினியைப் போல இருதயத்திலே இருந்தது என்றும், அதை சகித்து இளைத்து போனேன், அது என்னால் பொறுக்க கூடாமல் போயிற்று என்றும் 20வது அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க சொல்லும்போது அதை அறிவியாமல் இருந்தால் அது எலும்புகளிலே அக்கினியாக இருந்து இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. தேவன் சொல்ல சொன்ன வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு தீர்க்கதரிசிக்கு உண்டு. இந்த ஜனத்தின் புத்திரருக்கு உன்னை காவலாளியாக வைத்தேன் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொன்னார். காவலாளி வரப்போகிற ஆபத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. ஆபத்து வரும்போது ஜனங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டிய காவலாளி அறிவிக்காமல் போனால் காவலாளி மேல் இரத்தப்பழி சுமரும். இரத்தப்பழிக்கு நீங்களாக வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அறிவிக்க வேண்டும். வல்லமையுள்ள அவருடைய வார்த்தைகளை, காயம் கட்டுகிற அவருடைய வார்த்தைகளை, ரட்சிக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளை, நியாயம் தீர்க்கிற அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டியது அவசியம். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய நற்செய்தியை அறிவியாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். நம்மையும் கூட கர்த்தர் காவலாளியாக வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் செய்தியை கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டியது அவசியம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும், மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியையும் எச்சரிப்பின் செய்தியையும் அறிவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கவும், தண்டனையிலிருந்து நாங்களும் மற்றவர்களும் தப்பித்து கொள்ளும்படியான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.